Jesus Christ always loved the suffering people. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வேதனை உள்ள ஜனங்களையே நேசித்தார். And Jesus Christ always wanted to be together with the hurting people. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பாரமுள்ள வேதனை உள்ள ஜனங்கள் கூட்டத்திலேயே இருக்க விரும்பினார். So whenever Jesus Christ came to Jerusalem, எப்பொழுதெல்லாம் இயேசு எருசலேமுக்கு வந்தாரோ, during daytime he worked in the Jerusalem. பகல் வேளையிலே எருசலேம் பட்டணத்தில் ஊழியம் செய்தார். There are rich people who are living in Jerusalem. எருசலேமிலே பணக்காரர்கள் வாழ்ந்தார்கள். Scholars were living in Jerusalem. ஏழை மக்கள் இந்த பட்டணத்தில் வாழ்ந்தார்கள். Politically powerful people were living in Jerusalem. எருசலேமிலே வல்லமை உள்ள ஜனங்கள் இருந்தார்கள். And she worked in Jerusalem during daytime. பகல் வேளையிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். But in the evening he never stayed in Jerusalem at all. அவர் மாலை வேளையிலே எருசலேமிலேயே தங்கி இருக்கவில்லை. He had never spent night in Jerusalem. எருசலேமிலே ராத்திரி வேளையில் ஒரு வேளையும் தங்கவில்லை. He always came out to the Bethany. அவர் எப்பொழுதும் பெத்தானியாவுக்கு வந்தார். And Bethany was a slum. பெத்தானியா ஒரு ஏழை மக்கள் வாழுகிற இடம். Poor people were living in Bethany. அந்த பெத்தானியாவிலே குடிசை மக்கள் வாழ்ந்தார்கள். Suffering people were living in Bethany. அந்த பெத்தானியாவிலே வேதனை உள்ள ஜனங்கள் வாழ்ந்தார்கள். In the evening he always came out to Bethany and stayed with suffering people. சாயந்திர வேளையில் எப்பொழுதுமே அந்த கஷ்டப்படுகிற மக்கள் நடுவே வந்து இருந்தார். He loved the poor people. அவர் ஏழை மக்களை நேசித்தார். He loved the sick people. அவர் வியாதி உள்ள மக்களை நேசித்தார். He loved the hurting people. அவர் வேதனை உள்ள மக்களை He நேசித்தார். loved the sinners. அவர் பாவிகளை நேசித்தார். And he wanted to help them. அவர்களுக்கு அவர் உதவி செய்ய விரும்பினார். Yes, Jesus always stayed in Bethany. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பெத்தானியாவில் தங்கினார். He loved the suffering people. அவர் வேதனை உள்ள ஜனங்களை அவர் எப்பொழுதும் நேசித்தார். There was one suffering family living in Bethany. பெத்தானியாவிலே ஒரு வேதனை உள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்தது. Lazarus was living together with his two sisters. லாசரு தன்னுடைய 2 சகோதரிகளோடு வாழ்ந்து வந்தார். They lost their parents. அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை. They were young. அவர்கள் வாலிபர்கள். They were living together. அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். They were very poverty stricken. அவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள். They were suffering. அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். They were poorest in the Bethany. பெத்தானியாவிலே மிகவும் ஏழ்மையானவர்கள். And Jesus loved them most. இயேசு அவர்களை அதிகமாய் நேசித்தார். And Jesus stayed with them. இயேசு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார். Jesus loved them. இயேசு அவர்களை நேசித்தார். Jesus encouraged them. இயேசு அவர்களை உற்சாகப்படுத்தினார். Everybody knew that Jesus loved them. ஒவ்வொருவரும் அறிந்தார்கள் இயேசு அவர்களை நேசித்தார் என்று. One day Jesus was far away beyond the river Jordan. ஒரு நாள் இயேசு யோர்தானின் நதிக்கரையிலே தூரத்தில் இருந்தார். Lazarus got sick. லாசருக்கு வியாதி வந்தது. His sisters was in great distress. அவருடைய சகோதரிகளுக்கு அதிக வேதனை. They called the doctors. அவர்கள் டாக்டர்களை The அழைத்தார். doctors tried to cure him. டாக்டர்கள் அவர்களை சுகப்படுத்த விரும்பினார். But nothing could happen to him through the doctor. அவர்களுக்கு டாக்டர்கள் மூலமாக அவருடைய வியாதியை சுகமாக்க முடியவில்லை. He was very sick. அவனுக்கு அதிக வியாதி. So Martha and Mary wrote letter to Jesus Christ. மரியாள் தன்னுடைய சகோதரி உடனே ஒரு கடிதம் இயேசுவுக்கு எழுதி அனுப்பினார். Jesus, come quickly to us. இயேசுவே சீக்கிரமாய் வாரும். You are beloved. One is died. நீர் நேசிக்கிற லாசரு சாகப் போகிறார். And they sent messenger to bring the message to Jesus. இயேசுவுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். And Martha and Mary were waiting for the coming of Jesus. இயேசு கிறிஸ்து வருவார் என்று அந்த சகோதரி மரியாள் எதிர்பார்த்தார்.
But before Jesus arrived, இயேசு வருவதற்கு முன்பு Lazarus died. லாசரு மரித்து போனான். Terrible thing happened to the family. அந்த பயங்கர காரியம் அந்த குடும்பத்துக்கு சம்பவித்தது. Martha and Mary lost hope. ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் They மாறினார்கள். became desperate. அவர்களுக்கு அதிக தேவை வந்தது. They were crying. அவர்கள் அழுதார்கள். They were not eating. அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய They முடியவில்லை. were not sleeping. அவர்கள் தூங்க முடியவில்லை. They were desperate. அவர்கள் வேதனை நிறைந்தார்கள். People came and helped them to bury the Lazarus. லாசருவை அடக்கம் பண்ண ஜனங்கள் உதவி செய்ய வந்தார்கள். They put the Lazarus in the cave. லாசருவை குகையிலே அடக்கம் பண்ணினார்கள். They laid big rock in the front of the cave. அந்த குகைக்கு முன்னாலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். And one day passed. ஒரே நாள் போனது. Jesus didn't come. இயேசு வரவில்லை. Second day passed. இரண்டாவது நாள் கடந்தது. Jesus didn't come. இயேசு வரவில்லை. Third day passed. மூன்றாவது நாள் கடந்து போனது. Jesus didn't come. இயேசு வரவில்லை. On the fourth day, நாலாவது நாள் Martha heard that Jesus was arriving. இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் என்று மார்த்தாள் She கேட்டாள். rose up and rushed out to meet Jesus. உடனே அவள் இயேசுவை சந்திக்க ஓடினாள். Jesus was at the outskirts of the town. இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்கு வெளியே இருந்தார். Martha fell down before Jesus Christ. மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். The mother cried. மார்த்தாள் அழுதாள். And Martha said to Jesus, மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்னார், if you had been here 4 days ago, my brother would not have died. நீ 4 நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாரே. But Jesus didn't say anything at all. இயேசு கிறிஸ்து எதையும் செய்ய வல்லவர். Martha thought that Jesus was going to reach out and touch her and encourage her. மார்த்தாள் நினைத்தாள் இயேசு அவளை தொட்டு அவளை உற்சாகப்படுத்துவார். But it seemed as if Jesus was angry. இயேசு கிறிஸ்து சற்று கோபமாயிருந்தார். Martha was scared. மார்த்தாள் பயந்தாள். She looked up to Jesus. இயேசுவை பார்த்தாள். He was not happy at all. அவர் சந்தோஷமாக இல்லை. So Martha changed her confession. மார்த்தாள் உடனே தன் அறிக்கையை மாற்றினாள். Oh Jesus, if you ask anything to God now, God will do for you. நீ இப்பொழுது தேவனை நோக்கி எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை உனக்கு செய்வார் என்றார். Then Jesus right away said, yes, your brother shall live. உடனே இயேசு சொன்னார், உண்மை, உன்னுடைய சகோதரன் உயிரோடு வருவான். But Martha could not accept that word. மார்த்தாள் அதை நம்ப முடியவில்லை. She said, yes, my brother is going to rise up in the last day, on the day of resurrection. கடைசி நாளிலே, உயிர்த்தெழுதலின் நாளிலே என் சகோதரன் உயிரோடு கூட வருவான் என்றார். Then Jesus looked right into the eyes of Martha. மார்த்தாளுடைய கண்ணை பார்த்து இயேசு And சொன்னார். Jesus said, இயேசு சொன்னார், Martha, I am the resurrection and life. மார்த்தாளை பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். You believe this? நீ இதை விசுவாசிக்கிறாயா? Then Martha said, மார்த்தாள் சொன்னார், oh yes, I believe that you are the Christ who is going to come to this world. நீ கிறிஸ்து என்று அறிவேன், நீ இந்த உலகத்துக்கு வந்த இரட்சகர் என்று அறிவேன். Here Jesus was wrestling with Martha. இங்கே இயேசு மார்த்தாளோடு போராடுகிறார். Martha only tried to recognize of Jesus 4 days ago. இயேசு கிறிஸ்து 4 நாட்களுக்கு முன்பு வந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று மார்த்தாள் நம்பினாள். Martha said, if you had been here 4 days ago, my brother would not have died. ஓ, 4 நாளுக்கு முன்னாலே நீர் வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்றார். Martha wanted to recognize Jesus of past. இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் கடந்த கால தேவனாய் என்று Jesus was standing presently in front of her. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவளுக்கு முன்பாய் நிற்கிறார். Jesus came there to solve the problem. இயேசு இங்கு பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கிறார். But Martha was not recognizing Jesus of now. இப்பொழுது உள்ள இந்த இயேசுவை அந்த மார்த்தாள் நம்ப முடியவில்லை.
said, you could do that miracle 4 days ago. 4 நாளுக்கு முன்னால் நீ அற்புதம் செய்திருக்கலாம் என்றார். But now you can't do that. இப்பொழுது இதை நீ செய்ய முடியாது என்கிறார். That was the reason Jesus was shocked. ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிர்ச்சி அடைந்தார். Unhappy at all. Then Jesus Christ pressured Martha to confess Jesus now. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக அறிக்கை பண்ண என்கிறார். Martha, your brother is going to rise up now. இப்பொழுது உன்னுடைய சகோதரன் உயிரோடு கூட வரப்போகிறார். But she could not accept that. அதை அவள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So she pushed Jesus into the future. எதிர்காலத்துக்கு இயேசுவை தள்ளி கொண்டு போ. Oh yes, my brother is going to rise up in the day of resurrection in the future. கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்குமே, அப்பொழுது என் சகோதரன் உயிரோடு கூட எழுப்புவான் என்று எதிர்காலத்துக்கு இயேசுவை தள்ளுகிறார். Then Jesus says, Mother, I am now the resurrection and the life. இப்பொழுது நான் உயிர்த்தெழுதலும் வல்லமையுமாய் இருக்கிறேன். இப்பொழுது I am now here to raise up your brother. இங்கே இப்பொழுது உன் சகோதரனை உயிரோடு கூட எழுப்ப வந்திருக்கிறேன். But Martha could not accept that. மார்த்தாளை நம்ப முடியவில்லை. She says, yes, you are the Christ who is going to come to this world. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்தில் திரும்ப வருவார். Yes, this is trouble with Church of Jesus Christ now. இன்னைக்கு உள்ள சபைகளின் பிரச்சனை அதுதான். People are recognizing Jesus of 2000 years ago. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் என்று நம்புகிறார்கள். They say 2000 years ago Jesus saved. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனங்களை ரட்சித்தார். 1000 years ago Jesus healed. அவர் அந்த நாட்களிலே வியாதிஸ்தரை சுகமாக்கினார். 2000 years ago Jesus cast out devils. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பிசாசுகளை துரத்தினார். 2000 years ago Jesus fed the starved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பசி உள்ள ஆத்துமாக்களை இயேசு போஷித்தார். Yes, 2000 years ago Jesus calmed the storm. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக புயலை அமர்த்தினார். But now we don't know what's happened to Jesus. ஆனால் இப்பொழுது இயேசுவுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை என்கிறார். Jesus Christ could not perform miracles through Martha. மார்த்தாளின் மூலமாக இயேசு அற்புதம் செய்ய முடியவில்லை. Because Martha had a wrong kind of the faith. அவள் தவறான விசுவாசத்தை உடையவளாய் மார்த்தாள் இருந்தாள். So Jesus, Martha, go back home. மார்த்தாளே, நீ உன் வீட்டுக்கு போ. Send Mary to me. மரியாளை என்னிடத்தில் அனுப்பு. Mary will have a right kind of faith. மரியாளுக்கு சரியான விசுவாசம். Mary was a good Bible student. மரியாள் நல்ல வேதக்கார மாணவி. So Martha went home. மார்த்தாள் வீட்டுக்கு போனாள். And she said to the Mary, மரியாளை பார்த்து சொன்னார், Mary, Jesus wants you to come. மரியாளை இயேசு உன்னை வரச் சொல்லுகிறார். So Mary stood up and came to Jesus. மரியாள் எழுப்பி இயேசுவண்டை வந்தார். Mary knelt down before Jesus. மரியாள் இயேசுவுக்கு முன்பு முழங்கால் படியிட்டார். Jesus expecting right kind of mouth confession. அவள் சரியான இயேசு அவளிடத்திலிருந்து ஒரு சரியான அறிக்கையை Jesus was எதிர்பார்த்தார். waiting to hear. இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன Jesus wanted Mary to say, Jesus, you are of now. இயேசு மரியாள் இப்பொழுது இருக்கிற You இயேசுவை can நம்புகிறார். solve the problem now. இப்பொழுது என் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நம்புகிறாளா? You can raise up my brother now. இப்பொழுது என் சகோதரனை உயிரோடு விட எழுப்ப முடியும் என்று You சொல்கிறாளா? can solve the problem now. இப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் நம்புகிறாளா? Jesus was ready to hear this mouth confession. இந்த வாயின் அறிக்கையை இயேசு எதிர்பார்த்தார். Then Mary said, மரியாள் சொன்னார், if you had been here 4 days ago, 4 நாளுக்கு முன்னே இருந்தால் my brother would not have died. என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. Oh, Jesus was suffering in his heart. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வேதனை கொண்டார். Jesus was groaning இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். because his disciple would not recognize him right now. அவருடைய சீஷர்கள்
இப்பொழுது அவர் உதவி செய்கிறார் நம்பவில்லையே. They always recognized Jesus 4 days ago. 4 நாளுக்கு முன்னால் இருந்தார் நல்லது என்று அல்லவா நினைக்கிறார்கள். They wanted to recognize Jesus of the future. அவர்கள் எதிர்காலத்தில் இயேசு செய்வார் என்று அல்லவா நம்புகிறார்கள். But Jesus came now to solve the problem. நம்முடைய பிரச்சனையை தீர்க்க இயேசு இப்பொழுதுதான் So வந்திருக்கிறார். they would not recognize Jesus. அவரை அவர்கள் நம்பவில்லை. அப்படி So Jesus could not do the miracle. இயேசு அற்புதம் செய்ய முடியவில்லை. Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. So Jesus, where's your brother? Let's go there. இயேசு சொன்னார், எழுப்பி நாம் போவோம். So they were taking Jesus to the tomb of Lazarus. லாசருவின் கல்லையின் பக்கமாக இயேசுவை கொண்டு வந்தார். Martha and Mary were staggering, crying. மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். And unbelievers were teasing at Jesus. இயேசுவை பார்த்து அவிசுவாசிகள் பரியாசம் And பண்ணுகிறார்கள். Jesus was groaning in his spirit. இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கி And Jesus wept. இயேசு அழுதார். Jesus knew that Lazarus was going to rise up. லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்று இயேசுவுக்கு தெரியும். He didn't weep because of death of Lazarus. லாசருவின் மரணத்தை குறித்து அவர் அழவில்லை. He wept because of the unbelief of Martha and Mary. மார்த்தாளுடைய மரியாளுடைய அவிசுவாசத்தை கண்டு இயேசு அழுதார். Is Jesus weeping because of you? உன் நிமித்தமாக இயேசு அழுகிறார் என்று உனக்கு தெரியுமா? How long are you going to make Jesus to weep? எப்படி இயேசு என் தேவையை சந்திக்க போகிறார்? And Jesus came to the tomb site of the Lazarus. இயேசு அந்த லாசருவின் கல்லறையின் பக்கம் வந்தார். And Jesus looked at the Martha and Mary. மார்த்தாளை மரியாளை இயேசு பார்த்தார். Remove the rock. நீ அந்த கல்லை புரட்டுங்கள். And all the people say, Martha, don't do that. மார்த்தா சொன்னார், வேண்டாம், அதை செய்யாதிருங்கள். That's fanaticism. ஓ, அது நாருமே. He is dead 4 days ago. 4 நாளாயிட்டு அவன் செத்து. There is a stench. அது நாள். You can't do that. நீ அதை செய்யக்கூடாது. But Jesus, Mother, move the rock. மார்த்தாளே, அந்த கல்லை புரட்டு. The mother looked to Jesus. இயேசுவை நோக்கி பார்த்தாள். Jesus, he is dead 4 days ago. 4 நாளாயிட்டு அவன் செத்து. He is decaying right now. இப்பொழுது அது அழுகி There போயிருக்குமே. is a stench. இப்பொழுது நாருமே. But Jesus was angry. இயேசு கோபம். He was trembling. அவர் பயத்தால் Jesus looked to Martha. மார்த்தாளை பார்த்தார். And he shouted, அவர் சத்தம், Martha, மார்த்தாளே, didn't I tell you that when you believe, you see the miracle of God? நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பாய் என்று சொல்லவில்லையா? Jesus was commanding Martha to believe. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் விசுவாசிக்கும்படி கட்டளை கொடுத்தார். Tonight Jesus is saying to you, இன்றைக்கும் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார். do you have problem? உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? Are you suffering? நீ பாடுகளோடு Do இருக்கிறாயா? you have difficulty? உனக்கு கஷ்டம் இருக்கிறதா? Come and believe me. என்னை வந்து விசுவாசி. And I will show you the glory of God. நான் தேவ மகிமையை உனக்கு காண்பிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Jesus saying, this shall be done to you according to your faith. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொல்லுகிறார். Even now when you believe Jesus, you will see the miracle of God. இப்பொழுது நீ இயேசுவை விசுவாசித்தால் உன் அற்புதத்தை பெற்றுக் கொள்வாய். God's glory is going to appear in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வரும். And unbelievers said to the Martha, இயேசு இப்பொழுது மார்த்தாளை பார்த்து, Martha, don't do that. மார்த்தாளே, செய்யாதே. People will call you crazy. ஓ, அதை செய்யாதே, உன்னை பைத்தியம் என்று சொல்வார்கள். Be logical minded. வேத சாஸ்திர மனம். Do not move the rock. இப்பொழுது கல்லை புரட்டாதே. But Jesus moved the rock. இயேசு சொல்கிறார், கல்லை புரட்டு. To whom should Martha obey? மார்த்தாள் யாருக்கு கீழ்ப்படியணும்? To whom should you obey? அவள் யாருக்கு கீழ்ப்படியணும்? Are you going to obey the people of the world? இந்த உலகத்தின் ஜனத்துக்கு நீ கீழ்ப்படிய Are you போகிறாயா? going to obey the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறாயா? And Martha and Mary chose to work
work according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி கிரியை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். People laughed at them. ஜனங்கள் எல்லாரும் சிரித்தார்கள். They went to the rock. அவர்கள் கல்லு பக்கம் போனார்கள். They cling up on the rock. அவர்கள் அந்த கல்லை They பிடித்து tried to move the rock. அதை அசைக்க விரும்பினார்கள். And the rock was heavy. அந்த கல் பயங்கர They பாரம். had no strength. அவர்களுக்கு பலம் இல்லை. But unbelievers didn't help them. அந்த அவிசுவாசிகள் வந்து உதவி செய்வார்கள். Jesus did not help them. இயேசு அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. Because Jesus wanted Martha and Mary to show the faith. அந்த மார்த்தாளும் மரியாளும் விசுவாசிக்கும்படியாக இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus wanted them to do what they could do. அவர்களால் செய்ய முடிந்ததை செய்யும்படி இயேசு விரும்புகிறார். And what they could not do, Jesus will do for them. அவர்களால் செய்ய முடியாததை இயேசு செய்வார். ஹல்லேலூயா. I want you to come to church. அவருடைய சபைக்கு வா. Jesus wants you to pay the tithe. இயேசு நீ வரி கொடுக்க வேண்டும். Jesus wants you to pray to him. அவரை நோக்கி ஜெபிக்க சொல்கிறார். Jesus wants you to do what you can do. உன்னால் செய்ய முடிந்ததை செய் என்கிறார். Then Jesus will do the impossibility. அதற்கு பின்பு நீ செய்ய முடியாததை இயேசு செய்வார். Jesus will do the miracle for you. இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். So Mary and Martha tried. மரியாளும் மார்த்தாளும் They முயற்சித்தார். pushed the rock. அவர்கள் இந்த கல்லை புரட்டினார். They clinged up on the rock. அவர்கள் அந்த இடத்தை They struggled with the rock. அவர்கள் கஷ்டப்பட்டார். Finally the rock moved. கடைசியிலே அவர்கள் அசைத்தார். And they rolled the rock away. அந்த கல்லை புரட்டினார். Cave was open. அந்த குகை திறந்தது. Stench was flowing out. அங்கே அந்த நாற்றம் வருகிறது. Then Jesus pushed Martha and Mary. மார்த்தாளை மரியாளை இயேசு He தள்ளினார். stood before the open sepulchre. அந்த திறந்த கல்லறையின் முன்பாக இயேசு நின்றார். Martha and Mary can push the rock away. மார்த்தாளும் மரியாளும் கல்லறையை But தள்ளவில்லை. they could never raise the dead. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். So Jesus should take charge of that. இயேசு மரணத்தின் காரியத்தை Then பொறுப்பெடுப்பார். Jesus stood in front of the open sepulchre. அந்த திறந்த குகையின் முன்பாக இயேசு And நின்றார். Jesus shouted, இயேசு சத்தமிட்டார். Lazarus, லாசருவே, come forward. வெளியே வா. Here, right away, Lazarus moved out. உடனேயே லாசரு வெளியே வந்து விட்டான். He was wrapped up all over by death clothes. மரண சீலையினால் அவன் சுத்தப்பட்டிருந்தான். But he came alive. அவன் உயிரோடு வந்து He விட்டான். came forward. அவன் முன்னுக்கு வந்து விட்டான். Jesus performed miracles. இயேசு அற்புதம் செய்தான். Tonight Jesus can do the same thing to இன்றைக்கு you. இயேசு உனக்கு அதே அற்புதத்தை செய்யத்தான் வந்திருக்கிறார். When you believe, நீ விசுவாசித்தா Jesus will keep command of faith. இயேசு உனக்கு விசுவாசத்தின் கட்டளை And கொடுப்பார். death will disappear. உன்னுடைய மரணம் போய்விடும். Life will come. ஜீவன் வரும். Jesus is source of life. இயேசுதான் உன் ஜீவனுக்கு காரணம். Jesus is source of miracle. இயேசுதான் அற்புதத்துக்கு காரணம். Jesus wants to come into your life. இயேசு உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். Jesus wants to open the sepulchre of your life. இயேசு உன்னுடைய கல்லறை குழியை திறக்க விரும்புகிறார். Jesus wants to take away all the death. இயேசு உன்னுடைய மரணத்தை அகற்ற Jesus விரும்புகிறார். wants to fill you with the life and resurrection. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை ஜீவனாலும் உயிர்த்தெழுதலால் நிரப்ப விரும்புகிறார். Pastor Yonggi Cho, World Mission Today. All those who want to receive Jesus as your Savior first time in your life, முதல் முறையாக இயேசுவை சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், those who are backslidden but would like come to Jesus Christ again, மறுபடியும் பின்மாற்றத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் stand up. எழுந்து We'll நிலையில் pray for you. உங்களுக்காக ஜெபிக்கப்போம். 이번 성회는 기독교인뿐 아니라 힌두교인, 무슬림교도 등도 대거 참석하여 3일 동안 30여만 명의 예수 그리스도를 영접하는 놀라운 기적의 역사가 일어났다. In the name of Jesus Christ, I rebuke you, Satan.
இயேசுவின் நாமத்தால் பிசாசை கடிந்து கொள்கிறேன். You Satan, I bind you and I cast you out right now. இப்பொழுது பிசாசை இயேசு நாமத்தால் விரட்டுகிறேன். You sickness and disease, I curse you. வியாதிகளே வேதனைகளை இப்பொழுது உன்னை கடிந்து கொள்கிறேன். I command you to leave the body right now. இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ. Be healed in the name of சுகமாக்கப்படுவாய். Jesus. இயேசுவின் நாமத்தினால். Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் சுகமாக்கப்படுவாய். 저는 가슴에 통증이 심해서 약 없이 살 수가 없었어요. 숨도 제대로 쉴 수가 없었습니다. 그런데 성회에 참석해서 기도하는 순간 제 가슴의 고통이 사라졌어요. 이제 조금도 아프지 않습니다. 조금도 아프지 않습니다, 여러분. 이 헤드롯이에요. 몇 년 전부터 눈이 아파서 책을 제대로 볼 수가 없었어요. 근데 이번 성회에 와서 기도하는 순간 희미하게 보이던 눈이 확실히 보여요. 할렐루야. 인도 상어들이 부르라 이런. 자, 이제 성경책을 볼 수 있나요? 네, 보여요. 네, 보인답니다. 하늘에 왔습니다. 할렐루야. 하늘을 사랑받아요. 저는 공사장에서 일을 하다가 목을 다쳤습니다. 목이 아파서 고개를 돌릴 수가 없었습니다. 그런데 오늘 이 성회에 참석해서 목사님의 기도를 받는 순간 목이 아프지 않게 됐어요. 지금은 목을 자유롭게 움직일 수가 있습니다. 하나님께서 저를 치료해 주신 것을 감사드립니다. 저는 부담으로 1년 동안 말도 못하고 얼굴이 마비돼서 밥도 제대로 먹을 수가 없었어요. 성회에 참석해서 기도하는 순간 고통이 완전히 사라졌고요. 마비됐던 얼굴이 이렇게 부러졌습니다. 성도 여러분, 이 들뜻의 신령은 이 사람을 보십시오.